நாங்கள் ஏன் வந்து இந்த அகத்தியர் வாசியோகம் சேனல் மூலிமா நாங்கள் ஏன் வந்து வாசியோக பயிற்சி எல்லாரும் பண்ணுங்க 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 பண்ணுங்கன்னு ஏன் ப்ரொமோட் பண்ணுறேன்னு ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஓரங்குல சுவாசமாக இருக்கேன், சிரஸ்குள்ள ஒடுங்கி. மூணங்குல சுவாசன்றது அன்னப்பறவை நிலை, மூணங்குல சுவாசன்றது தேவர்கள் நிலை. அதையும் கடந்து போகிறது தான் தீப நிலை, ரெண்டங்குல சுவாசம். அதையும் கடந்து போகிறது தான் ஓரங்குல சுவாசம். நான் அந்த மாதிரி அதையும் கடந்து போய் ஒரு மனித உடல்ல ஓரங்குல சுவாசத்துக்கு மேல ஒருத்தன் வாசியை ஒடுக்க முடியாது. அதனால அந்த அளவுக்கு மேக்சிமம் நான் ஒடுக்கி வச்சிருக்கேன் வாசியை. அதனால நான் மேக்சிமம் ஒடுக்கி வச்சிருக்கனால என்னுடைய ஆயுட்காலம் எப்படின்றது சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் இருக்கலாம் என்னோட ஆயுட்காலம், என் வாசியின் செயலுக்கு ஏற்றபடி இருக்கும். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அந்த மாதிரி ஆனால் ஆயுட்காலத்தை அதிகப்படுத்தலாம், கண்டிப்பாக அதிகப்படும் என்னோட ஆயுட்காலம். அது வரைக்கும் நான் இந்த வேலைகள் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு எல்லாரும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் நான் வாசியோக பயிற்சியை பற்றி ஏன் அகத்தியர் வாசியோகம் சேனலில் எல்லாருக்கும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயுட்காலத்தை அதிகப்படுத்த முடியும், கண்டிப்பாக அதிகப்படுத்த முடியும். இதை ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மனிதன் இருக்கான், ஒரு மனிதன் 24 மணி நேரம் சுவாசம் பண்ணுறான். 24 மணி நேரம் மனிதன் சுவாசம் பண்ற அந்த சுவாசம் ஒரு வருடம், ஒரு மாதம் ஃபுல்லாக சுவாசம் பண்ணுறான். 24 மணி நேரம் ஒரு நாளைக்கும் சொல்லி ஒரு 31 நாள் சுவாசம் பண்ணுறான். அந்த 31 நாள் அவன் சுவாசம் பண்ணி அந்த சுவாசத்தை வீணடிக்கிறான். அந்த 31 நாள் அவன் வீணடிக்கிறத எனக்கு வந்து முழுக்க ஒரே ஒரு நாடி தான் ஓடும். 30 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு நாடி தான் ஓடும். ஒரு நாடின்றது வந்து உங்களுக்கு 2 மணி நேரம். அப்போ நீங்க வீணடிக்கிற அந்த ஒரு மாச வாசி எனக்கு வந்து 2 மணி நேரம், 2 மணி நேரத்துல நீங்க வீணடிக்கக்கூடிய வாசி எனக்கு ஒரு மாசத்துக்கு வீணாகும். அப்ப பாருங்க, அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த வாசியோட டைமிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாசியோட டைமிங்கை நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் ரொம்ப தெளிவா இந்த வாசியோக பயிற்சியை பண்ணுங்க. அப்ப ஆயுட்காலம் அதிகமாகும். ஏன்னா வாசியை வீணடிக்க ஆயுள் கம்மியாயிடும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடைசி சுவாசம் வரைக்கும் உயிரோட தான் இருப்பான். அது வரைக்கும் அவன் சாக மாட்டான். அதுதான் வாசி. அந்த வாசி எப்பயுமே கடைசி சுவாசம் வரைக்கும் அவனுக்கு சான்ஸ் கொடுக்கும். அதனால கடைசி சுவாசம் வரைக்கும் அவனை உயிரோட வைக்கும். அப்போ நாம அந்த சுவாசத்தை வீணடிக்காம இருக்க தான் நம்ம மேல்நிலை அடைய முடியும். இதுதான் உண்மையான விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தேவர்களோட நாடு எப்படி ஓடுதுன்னா 2 மணி நேரம் ஒரு மாசம். மனித வருடத்துல வரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றது தேவர்களுக்கு 2 மணி நேரம். அப்போ மனுஷன் வந்து ஒரு மாசம் சுவாசத்தை வீணடிக்கிறத அவங்க 2 மணி நேரம் தான் செலவு பண்றாங்க அந்த சுவாசத்தை. அப்ப பாருங்க, அப்ப சுவாசம் வந்து எவ்வளவு கம்மியா வீணடிக்கிறாங்க தேவநிலைக்கு வந்தா. அப்படிதான் நானும் 2 மணி நேரம் தான் எனக்கு. உங்களுடைய 30 நாளும் எனக்கு 2 மணி நேரம் தான். 30 நாள் நீங்க சுவாசத்தை வீணடிக்கிறீங்க, அது எனக்கு 2 மணி நேரம் வீணடிக்கிறதுக்கு சமம். இப்ப பாத்துக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாசியை ஒடுக்க மேல்நிலை அடையலாம். இதே வந்து நீங்க வந்து வாசியோக பயிற்சி பண்றீங்க, பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாசியோக பயிற்சி பண்ணி நீங்க வந்து குதிரை நிலைக்கு வந்துட்டீங்க. குதிரை நிலைக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு மனிதன் 24 மணி நேரம் சுவாசம் பண்ணி சுவாசத்தை வீணடிக்கிறத குதிரை நிலைக்கு வந்தவங்க, குதிரை நிலைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா மூக்குல சுவாசம் இழுக்க மாட்டீங்க. மூக்குல சுவாசம் கட்டாயிட்டு சிரசுக்குள்ள இங்க இருந்து சுவாசத்தை இழுப்பீங்க குதிரை நிலையில. அப்ப இங்க இருந்து சுவாசத்தை இழுக்கும் போது உங்களுக்கு 6 அங்குலமா இருக்கும் சுவாசம். ஆனா 24 மணி நேரம் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து 12 அங்குல சுவாசமா இருப்பான். அவன் 24 மணி நேரம் சுவாசத்தை வீணடிக்கிறத நீங்க 12 மணி நேரம் வீணடிச்சா போதும். அப்போ உங்களுக்கு மீதி இருக்கிற 12 மணி நேரம் இருக்கிற சுவாசம் லாபம் இல்ல. அப்போ உயிர் அந்த மீதி இருக்கிற 12 மணி நேரத்துக்கு மேல் நோக்கி நகரும்ல. அதனாலதான் இந்த சுவாசத்தை வீணடிக்க கூடாதுன்னு சொல்றேன். நம்மளுடைய மிகப்பெரிய சொத்தே சுவாசம் தான். நம்மளுடைய மூச்சு காத்து தான் நம்மளுடைய சொத்தே. இது எல்லா சித்தர் பாடல்களையும் நீங்க கேட்கலாம். சுவாசம் நஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த 12 அங்குலம் போச்சு, இங்க 2 அங்குலம் போச்சு, இங்க 4 அங்குலம் போச்சு, இங்க 8 அங்குலம் போச்சு அப்படின்னு சுவாசம் நஷ்டம்னு சொல்லுவாங்க.
அது ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, சந்திர நாடி, சூரிய நாடி இருக்கு பாருங்க. இப்ப எப்பயுமே ஒரு மனிதனுக்கு ஒருத்தனுக்கு மரணம் வருது அப்படின்னா, மரணத்தை நோக்கி பயணிக்கிறான், ஒரு வயது நிலைக்கு போயிட்டான் அப்படின்னா, அவன் வந்து அவனால வந்து மேல்நிலை அடைய முடியும், இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழணும் அப்படின்னா, கண்டிப்பா சுவாசத்தை அவன் சரி பண்ணணும். சுவாசத்தை சரி பண்ணாதான் அவன் நீண்ட நாள் வாழ முடியும். சுவாசத்தை சரி பண்ணாம உடம்ப மட்டுமே ஃபிட்டா வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொன்னா சுவாசம் வெளியில போயிடுச்சுன்னா உடம்ப வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க அந்த மனிதர்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சுவாசத்தை செக் பண்ணணும். 2 மணி நேரத்துக்கு கரெக்டா நாடி ஓடுதா அப்படின்னு பார்க்கணும். சந்திர நாடி 2 மணி நேரம் ஓடுதா பார்க்கணும். இந்த சைடு வர்றது சந்திர நாடி. சந்திர நாடி 2 மணி நேரம் ஓடுதா, அதுக்கப்புறம் இது மாதிரி சூரிய நாடிக்கு 2 மணி நேரம் ஓடுதா அப்படின்னு டைமிங்கை கரெக்டாக கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மூக்கில் காற்று வருதா, இந்த மூக்கில் காற்று வருதான்னு பார்த்து அந்த டைமிங்கை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நாடியில் ஒரு 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 அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கம்மியாக இருக்கும். கம்மியாக ஓடும், 2 மணி நேரம் ஓடாது. அப்போ அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கம்மியாக இருக்கும்போது அந்த சுழுமுனை நாடி கீழே இறங்கியிருக்குன்னு அர்த்தம். எந்த நாடியில் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கம்மியாக இருக்கோ அந்த நாடியில் சுழுமுனை நாடி கீழே இறங்கிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி கீழே இறங்க இறங்க ஆயுள் நஷ்டமாகுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்க நாடிகளை பேலன்ஸ் பண்ணணும். நாடிகளை பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வாசியோக பயிற்சி பண்ணீங்கன்னா, வாசியோக பயிற்சியில வாசியை கொஞ்சம் கொஞ்சமா தூக்குனீங்கன்னா சுழுமுனை நாடி மேல தூக்கும். வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ண சுழுமுனை நாடி கீழே இறங்காது, அதே இடத்துல நிற்கும். இந்த 2 ஆப்ஷன் இருக்கு வாசியோக பயிற்சி. இதை நீங்க புரிஞ்சுக்கலாம். வாசியோக பயிற்சி என்னால பண்ண முடியாது ஐயா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. சரி, நான் வாசி மந்திரத்தையாவது ஜெபம் பண்றேன். வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணா கூட சுழுமுனை நாடி அதை விட கீழே இறங்காம அதே இடத்துல நிற்கும். அதே இடத்துல நிற்கும் போது சுவாசம் வந்து 3/4 மணி நேரம் கம்மியானது அடுத்த 6 மாசத்துக்கு 3/4 மணி நேரம் தான் கம்மியாயிருக்கும். அதை விட அதிகமா கம்மியாகாது. அதே மாதிரி பயணிக்கும். அப்படி பயணிக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆயுள் அதிகம். ஆயுள் அதிகப்படுத்துறதுக்காகத்தான் அகத்தியர் வாசியோகம் சேனல்ல எல்லாரும் வாசியோக பயிற்சி பண்ணுங்க, இல்லைன்னா வாசி மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்க நான் கண்டிப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாசியோக பயிற்சியிலையும் வாசி மந்திர ஜபத்திலையும் மட்டும்தான் ஆயுள் அதிகப்படுத்த முடியும். வேற எதாலையும் ஆயுள அதிகப்படுத்த முடியாது. இதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். வேற எந்த பயிற்சியிலுமே ஆயுள் அதிகப்படுத்த முடியாது. ஆயுள் அதிகப்படுத்தக்கூடிய ஒரே ஆப்ஷன் வாசியோக பயிற்சி மட்டும்தான், வாசி மந்திர ஜபம் மட்டும்தான். வேற எதுலையுமே ஆயுள அதிகப்படுத்த முடியாது ஒரு மனிதனால. அதனாலதான் நான் இதை வந்து முழுக்க எப்ப சொன்னாலும் வாசியோக பயிற்சியை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் ஆயுள் தான். அவனுடைய உயிரை தவிர எந்த சொத்தும் முக்கியம் கிடையாது. அவன் செத்து போயிட்டானா அவனுக்கு எத்தனை சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் வேஸ்ட் தான். இதுதானே உண்மை. அதனால அவன் உயிர் தான் ஆதி மூலமானது. அதனால வாசியோக பயிற்சியை எல்லாரும் செய்யுங்க. இல்லைன்னா வாசி மந்திரத்தை வாங்கியாவது ஜெபம் பண்ணுங்க. இதையாவது ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாசி பேலன்ஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ஆயில கொடுக்கும். அதுவாது செய்யும். அதுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா பேலன்ஸ் ஆகாம கொஞ்சம் கொஞ்சமா வாசி குறைஞ்சி ஆயுள் நஷ்டம் தான். ஆயுள் நஷ்டம்னு சித்தர் மகான்கள் சொல்றது நீங்க இறந்துருவீங்கன்றத வேற விதமா சொல்றாங்க. ஆயுள் நஷ்டம் இதுதான் உண்மையான விஷயம்.